என்னாகும் புஸ்தகம் 25 அதிகாரம். இது பிலேயாமுடைய ஒரு தந்திரம். பாலாக் ராஜாவுக்கு பிலேயாம் சொல்லிக் கொடுத்த ஒரு தந்திரம். என்னாகும் புஸ்தகம் 25 அதிகாரம். தேவனுடைய ஜனங்களை சத்ருவானவன் எவ்வளவு வஞ்சிக்கிறதான ஒரு காரியம். அது பிலேயாமுடைய போதனை. 25 அதிகாரம். இன்னைக்கும் காலாகாலமாய், அது என்னாகும் 25 அதிகாரத்துல இல்ல, இன்னைக்கும் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் 1, 2, 3 நான் வாசிக்கிறேன். முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எப்படி வாசிக்கணும்னு அந்த வசனத்தை 2ஆம் வசனத்திலிருந்து முதல்ல 2ஆம் வசனத்தை வாசிக்கணும், அப்புறம் 1ஆம் வசனம் வாசிக்கணும், அப்புறம் 3ஆம் வசனம் வாசிக்கணும். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்கிறேன். 2ஆம் வசனம். இது பிலேயாமுடைய போதனை. இன்னைக்கும் இதே போதனை சத்ருவானவன் எப்படி கூப்பிடுறான் பாருங்க. 2ஆம் வசனத்துல என்னாகும் 25:2. ஃபர்ஸ்ட் ஜனங்கள் இந்த இடம் எந்த இடம் அப்படின்னா சித்தீம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில், சித்தீம் அப்படின்னா பக்கத்திலே மோவாபினுடைய பார்டர். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் இருக்கையில் அந்த சித்தீமினுடைய பார்டர் மோவாபிய ஜனங்கள், தேவனுக்கு அருவருப்பானவர்கள். ஒரு பார்டர்ல இவர்களுக்கு பிசாசு ஒரு சத்ரு, ஒரு கண்ணி வைக்கிறான். இவர்களை கண்ணியில இவர்களை விழ பண்ணணும். இந்த ஜனங்கள் வனாந்தரத்துல மன்னாவை தவிர வேற அது வாழ்க்கையில பல வருஷங்களாய் 40 வருஷம் மன்னாவே பார்த்து பார்த்து சலிச்சு போன ஜனங்கள். காலையில ஆன மன்னா, சாயந்தரம் ஆன காடை, அவ்வளவுதான். வேற எதுவுமே தெரியாது. அதை இன்னும் சொன்ன போனா காஞ்ச மாடு கம்பங்கொல்லைக்குள்ள பூந்தது மாதிரிங்கிறது மாதிரி காஞ்ச மாடு எல்லாம் வனாந்தரத்துல காலையில மன்னாவை தவிர வேற எதுவுமே பார்த்துடாதவனுக்கு மோவாபினுடைய ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இஸ்ரேல் கேம்புக்குள்ளார பூந்து ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன், நாங்க ஒரு விருந்து வச்சிருக்கோம், வரீங்களா? ஒரு விருந்து. ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட இன்விடேஷன் ஒரு விருந்து, வரீங்களா விருந்துக்கு? விருந்துன்னு நம்பால் எதை பார்த்தவன் டெய்லி காலையில மூஞ்சு பொழுது வெடிஞ்சு எழுந்திரிச்ச உடனே காலையில பார்த்தா மண்ணா பொறுக்கிறது தான் வேலை. இப்படி காஞ்சு போனவனுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. என்ன ஃபர்ஸ்ட் இன்விடேஷன்? நீங்க பக்கத்துல இருக்கீங்க, எங்களுடைய காலனிகள்லாம் பக்கத்துல தான் இருக்கு. we are very near to you, please why don't you come. ஒரு இன்விடேஷன். எதுக்கு? விருந்துக்கு ஒரு இன்விடேஷன். அது என்ன விருந்து ஏது அப்படின்னு நம்மால வாய பொழந்துட்டான். விருந்தா? அவ்வளவுதான். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இன்விடேஷன், ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ஓகே. நம்பர் 2 ரெண்டாவது விருந்துண்ணும்படி, 2ஆம் வசனத்துல விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். போய் 2ஆம் வசனத்துல ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். வச்சிட்டான். விருந்து போன இடத்துல எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டான். ஃபுல்லா நல்லா வளைச்சு பிடிச்சு சாப்பிட்ட உடனே, அல்லது சாப்பிடறதுக்கு முன்னாலேயோ இல்ல சாப்பிட்டதுக்கு பின்னாலேயோ அவர்களுடைய விக்கிரகங்கள் அங்க இருக்கு. வயிறு முட்டை தின்னாச்சு, நல்லா கொளுத்த பிரியாணி, சிக்கன், என்னென்ன வெரைட்டிகள் எல்லாம் போட்டு தின்னுட்டு இப்ப என்ன செய்யறான்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பவுடவுன், அவ்வளவு. சும்மா லைட்டா, ஒன்னும் ஜாஸ்தி இல்லை கூட, சும்மா ஒரு பவுடவுன், சின்ன கொஞ்சம் அப்படி பணிந்துகிட்டா போதும். அப்படி சரி ரைட்டு விடு. அவன் திங்கிறதுக்கு முன்னால கூப்பிட்டானோ திங்கிறதுக்கு பின்னால கூப்பிட்டானோ, இவ்வளவு நாள் காஞ்சி இருந்ததுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து வச்சான், ரைட்டு விடு, சாப்பிட்டோம். ஒரு சின்ன ஒரு பவுடன். எங்க போறோம் எங்க வர்றோம்? இந்த வனாந்தரத்துல. ரைட். நம்மளை மதிச்சு நம்மளை கூப்பிட்டான், போயிடுவோம். போயாச்சு, தின்னாச்சு, செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. கொஞ்சோண்டு அப்படி தலையை என்ன செய்ய வேண்டியதாச்சு, கொஞ்சம் தலையை சாய்க்க வேண்டியதாச்சு. தலையை சாய்ச்சிட்டு தேவன் ஏதாவது பெல்ட் எடுத்தாரான்னு பாக்குறான். ஒன்னும் நடக்கல. நத்திங் ஹேப்பன். போனது தப்பு. மோவாபினுடைய எல்லைக்குள்ள போனது தப்பு. அங்க போய் சாப்பிட்டது தப்பு. அந்த விருந்துக்கு போனது தப்பு. அங்க போய் அவங்களுடைய தேவர்களுக்கு பணிந்து கொண்டது தப்பு.
ஒரு பக்கம் இப்படி திரும்பி பாத்துக்கிறான், பெல்ட் கட்டு ஏதாவது உழுதான்னு பாக்குறான். ஒண்ணு பெல்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணு அடி உழுவுல, சிக்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ஆக்சிடென்ட் ஆகல, நத்திங் ஹேப்பன். ஒரு வியாதி வரல, ஒரு வியாதி இல்ல, ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, ஒரு லாஸ் இல்ல, நஷ்டம் இல்ல, பரவாயில்ல, நத்திங் ஹேப்பன். பெருசா நம்ம ஒண்ணும் நடக்கலையே. துணிகரம், தைரியம், தைரியம். எல்லாம் இருந்துட்டு போலாமே, ஏன் அவசரப்படுறீங்க? இருங்க, இன்னைக்கு இருங்க, நாளைக்கு போலாம். இன்னைக்கு இருங்க, நாளைக்கு போலாம். சாப்பிட்டாச்சு, பவ் டவுன், இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாமே. நீங்களாம் ஸ்பெஷல் பீப்புள், யூ ஆர் கெஸ்ட் டு அஸ், ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் கூடாரம் போட்டு கொடுத்தான். போன ஆம்பளையானுக்கு எல்லாம் மோவாபினுடைய எல்லையில சித்தியம்ல எல்லாத்துக்கும் கூடாரம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே கூடாரத்துக்குள்ளார மோவாபிய ஸ்திரீகளை உள்ளார விட்டானுங்க. வேசித்தனம். இப்ப வாசிப்போம் மேல 1 வசனம். இப்ப வாசிப்போம். தங்கியிருக்கையில், இஸ்ரவேல் சித்தியமில் தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். ஓ காட், எங்க ஸ்டார்ட் ஆனிச்சு? விருந்து, விருந்து, பணிந்து கொள்ளுதல், அன்னைக்கு நைட்டு ஸ்டே, ராத்திரி மோவாபி ஸ்திரீகள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தேவன் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 3 வசனம். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். அருமையானவர்களே, ஜாக்கிரதை. அருமையான வாலிப பிள்ளைங்க, உங்களை எவ்வளவு இன்விடேஷன்ஸ் இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறதான ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு சாட்டர்டே சண்டே சிட்டில அவங்க இருக்கிறது இல்ல. எல்லாம் ஓல்டு மகாபலிபுரம், OMR ரோடு, ECR ரோடு, வா சும்மா போயிட்டு வரலாம். ஈவன் சொல்றதுக்கே துக்கமான வசனம், ரொம்ப துக்கமான காரியம். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற உண்மையான ஒரு காட்லி பையன்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள். டாக்டர்ஸ் 4th இயர் 5th இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா அந்த 2 நாள் வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் பாண்டி, எல்லாரும் பாண்டி, மேக்சிமம் பாண்டி, எல்லாம் இப்பொழுதே ஆணு பொண்ணு 4th இயர் 5th இயர் ஹவுஸ் சர்ஜன்ஸ் எல்லாம் OMR, ECR, அங்க இருக்கிறதானே ஹோட்டல்ஸ், மோட்டல்ஸ், தங்களை கரப்படுத்திக்கிறதும் தீட்டுப்படுறதும் வர்றதும் யாரும் கேட்க முடியாது. இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதான காரியங்கள். அருமையானவர்களே, உங்களை வாலிப பிள்ளைகள் உங்களை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவீங்க? உங்களை கூப்பிடுறாங்க, என்ன சொல்லுவோம்? அந்த இன்விடேஷன், வா போயிட்டு வரலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம், இங்க போயிட்டு வரலாம், அங்க போயிட்டு வரலாம்னு சொன்னா என்ன செய்வோம்? ஜாக்கிரதை. அந்த இன்விடேஷனுக்கு பின்னால ஒரு அவிசுவாசி ஒரு காரியத்துக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்களுக்கு ஒரு இடத்துல கூப்பிடுறான்னா, ஹேவ் இட் இன் யுவர் மைண்ட். இன்விடேஷன், அந்த இடத்துல போய் நீங்க ஏதோ ஒரு இடத்துல பவ் பண்ண வேண்டியதா இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல பவ் பண்ண வேண்டியதா இருக்கும், கொஞ்சம் பணிக வேண்டியதா இருக்கும். அந்த இடத்துக்கு பின்னால ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேசித்தனம், ஒரு உலகத்தோட சேர்ந்த ஒரு வேசித்தனம் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? நோ 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 நோ, ஆண்டவரே எனக்கு உலக ஸ்நேகம் வேண்டாம், இப்படிப்பட்ட நட்பு எனக்கு வேண்டாம், அவருடைய இன்விடேஷனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க என்ன பகைச்சாலும் சரி, என்னோட வேலை ஸ்தலத்துல பகைச்சாலும் சரி, என்னுடைய சொந்த பந்தத்துல என்ன பகைச்சாலும் சரி, நான் இயேசுவினுடைய சீஷன். இந்த தகாத காரியங்களுக்கு என்னால நான் ஒப்பு கொடுக்க முடியாது, இனம் கொடுக்க முடியாது. பைபிள்ல தீனாளுடைய கதைகள் நாம் கேட்காம இல்ல. இன்னும் புத்தி அடையாத தீனாளுகளும் இன்னும் புத்தி அடையாத தாமார்களும் நம்ம மத்தியில உண்டு. இன்னும் 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 காலாகாலமா சபையில நம்ம சொல்லிட்டே இருக்கோம், ஒரு வாலிபு பொண்ணு ஒரு இடத்துல இருந்தா, அந்த வீட்டுக்கு இருந்தா, சபையில உள்ள பிள்ளைகளே தான்
சபையில் உள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், வாலிப பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், என்னுடைய பிள்ளைகளா இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய சபையில இருக்கிற அருமையான பிள்ளைகள், நீங்க சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளோட ஃபெலோஷிப் வச்சுக்கிறீங்க, தட்ஸ் குட். உலகத்தில் உள்ளதான வாலிப பிள்ளைகளோடு கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதபடிக்கு சபையில் உள்ள வாலிபர்களோட கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, தட்ஸ் குட், நைஸ் திங். ஓகே. இப்ப உங்களுடைய சகோதரத்துவம், உங்களுடைய நட்பு ஆரோக்கியமானதா இருக்கட்டும், ஐக்கியம் இருக்கட்டும், வளரட்டும், தேவனுக்கு எடுத்த காரியங்களை வளருங்க, பலப்படுங்க. ரைட்டு. அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் ஒரு சென்ஸ் இருக்கணும், அந்த ரெண்டு பேருக்குமே சென்ஸ் இருக்கணும். என்ன சென்ஸ் இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரன் நண்பன் வீட்டுல, உன்னுடைய சகோதரனுடைய நண்பனுடைய வீட்டில் ஒரு வாலிப பெண் இருக்கா அப்படின்னா, நீ அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது, போக்குவரத்துமா இருக்கணும். நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சகோதரியை தன் வீட்டுல வச்சிருக்கிறதான ஒரு சகோதரன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நீ வா 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 நீனு வற்புறுத்தி வற்புறுத்தி கூப்பிடக்கூடாது. உன் வீட்டுல ஒரு வாலிப பொண்ணு இருக்கா, யார் பேரண்ட்ஸ் தடுமாறுவாங்க, சில சமயம் சொல்லுவாங்க, மென்னு முழுங்குவாங்க, எப்படி சொல்றது தெரியாம இருக்கும். நமக்கு புத்தி வேண்டாம். ஒரு வாலிப பொண்ணு அந்த வீட்டுல இருக்கா, என்னுடைய ஸ்நேகத்துக்காக நான் போகக்கூடாது. இன்னும் அதோட ரொம்ப பியூட்டி என்னன்னு கேட்டா, இப்படி வச்சுக்கோமே, தாவீதும் ஜோனத்தானும் நல்ல ஏக ஐக்கியம். தாவீது ஜோனத்தான். ஜோனத்தானுக்கு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருந்தா, யாரு? மீகால். யாரு? மீகால். பக்கா ஞானசூன்யம், பக்கா ஞானசூன்யம், ஆவிக்குரியதுல ஒண்ணுமே கிடையாது, ஞானசூன்யம். கரெக்டா அந்த ஜோனத்தானுடைய சிநேகிதனாகிய தாவீது மேல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, கண் போட்டுக்கிட்டே இருந்தா. நாம் என்ன செய்வோம்? இது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப், சகோதரத்துவம் சகோதர நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் என்ன ஆவறதுன்னா, கண்ணமிடுகிற அம்னோன்களும் திருச்சபையில் உண்டு. சபையில எப்படி இருக்கணும்? பிரதர் சிஸ்டர், சகோதரனாய் பாவி, சகோதரியாய் பாவி, எல்லா கற்புகளுடனும் முதியவர்களை தாய் தகப்பன போல, தாயை போல நீ பாவிக்கணும். வாலிபனே, வாலிப சகோதரனே, சபையில் இருக்கிறதான வாலிப சகோதரிகளை எல்லா கற்புடனும் சகோதரியாக பாவி. 1 தீமோத்தேயு 5 சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை நீ சகோதரியாய் பாவி. உள்ளார வரும்பொழுதே அம்னோன்களுடைய ஸ்பிரிட், சகோதரியாய் எண்ணப்பட வேண்டியவள தாமார கண்ணமிடுகிற அம்னோன்கள் நம்ம மத்தியில உண்டு. சகோதரத்துவம், ஃப்ரெண்ட்ஷிப், தட்ஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப். திருடர்கள், அம்னோன்கள் திருடர்கள். நாம் ஜாக்கிரதை, இந்த பகுதியிலெல்லாம் நாம் கேர்ஃபுல்லாய் நாம் இருக்க வேண்டியது. ஆண்டவரே, என்னுடைய ஸ்நேகம், உலக ஸ்நேகம் எந்த இடத்துல வேண்டாம். வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எந்த சூழ்நிலையில் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அவர்களுடைய எந்த இன்விடேஷனுக்கு ஆண்டவரே நான் நோ சொல்லட்டும். நான் எப்ப போகணும், எப்ப போகக்கூடாது, எதுக்கு போகணும், எதுக்கு போகக்கூடாதுங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கணும். நோ சொல்றதுக்கு தைரியமா தெரிஞ்சிருக்கணும். நோ, என்னால அதுக்கு வர முடியாது, இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சாட்டர்டே சண்டே, இந்த லீவ்ல, இந்த 1 day ஹாலிடேல we are all planning to go to கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரியவனா இருந்து ஜாக்கிரதையா, ஆண்டவரே நான் போலாமா, தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்கிறோமா, ஆண்டவர் நமக்கு ஒப்புதல் கொடுக்கிறாரா, தாய் தகப்பன்கிட்ட கேட்கிறாமா? அருமையான வாலிப பிள்ளையே, தீனால் தாமார்களுடைய கதையை எவ்வளவு தடவை நாம் சபையில கேட்டிருக்கோம், எவ்வளவு நாம் படிச்சிருக்கோம். தாமார் என்ன செஞ்சிருக்கணும்? டாடி, டேவிட் இஸ் a man of God, தேவனை அறிஞ்ச மனுஷன், பல பெரிய பெரிய பள்ளங்கள்ல விழுந்தவன், அவனுக்கு எல்லாமே ரூட் தெரியும், அவன் விழுந்து அடிபட்டவன், காயப்பட்டவன். டாடி, அண்ணன் என்ன கூப்பிடுறாரு, அண்ணன் தன்னுடைய பேலஸ் கூப்பிடுறாரு, அம்னோன் என்ன தன்னுடைய பேலஸ்க்கு கூப்பிடுறார். மம்மி, என்ன அம்னோன் கூப்பிடுறார், நான் என்ன செய்ய, வாட் ஷுட் ஐ டூ? ஒரு தாவீதின் இடத்துல போய் கேட்டிருந்தாருன்னா ஒரு காரியத்தை, இவன் என்ன கூப்பிடுறான், இல்ல ஞானம் இல்ல, தாமார்களுக்கு ஞானம் இல்ல. நாம் எல்லாமே சகோதரத்துவம், எல்லாமே சிநேகிதம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் நாம் விவேகம் உள்ளவர்களாய்,
திருச்சபைக்கு இடர்லற்றவர்களாய் இருக்கிற அடுத்த வாலிப சந்ததிக்கு, அடுத்து வளரக்கூடியதான பிள்ளைகளுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். நம்முடைய சகோதர சிநேகம் மேன்மையா எண்ணப்படட்டும், எல்லா கற்புடனும் எண்ணப்படட்டும், கற்புடன் போற்றப்படட்டும். உலக சிநேகமா முற்றுப்புள்ளி. உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. உலக சிநேகம் எனக்கு இல்லை. உலகத்தை நான் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நோ 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 நோ. ஓகே, இரண்டாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இங்க வாசிக்கிறோம் 29ஆம் வசனத்துல, இனிவரும் காலம் குறுகினதானபடியால், கீழே 31, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தினுடைய வேஷம், the fashions of this world, இந்த உலகத்தினுடைய நவ நாகரிகங்கள் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இட்ஸ் a passing away, கடந்து போகிறது. இவ்வுலகத்தினுடைய வேஷம் கடந்து போகிறது. வாஸ்தவம் தான். இதுக்கு எவ்வளவோ பொருள் இருக்கு. இல்ல ஒரு பொருள், இந்த உலகத்தினுடைய வேஷத்தால் நாம் என்ன செய்ய வேண்டாம்? நம்மை கரைபிடித்துக் கொள்ள வேண்டாம். நம்மை கரைபிடித்துக் கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையுள்ளா இருப்போம். சகோதரிகள், நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சகோதரிகளுக்கென்று சில காரியங்களை நான் பாரப்பட்டேன். என்னுடைய ஸ்தல சபையில் பேசினதே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். நீங்களே உங்களை சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய எஸ்பெஷலி யுவர் க்ளோத்திங், உங்களுடைய ஆடை, உங்களுடைய நவ நாகரிகம். அதாவது என்னுடைய ஒரு பெரிய கேள்வி, என்னுடைய ஸ்தல சபையில கேட்ட கேள்வி, அருமையான சகோதரிகளோடு, என்னுடைய மகள்களோடு கூட உங்களோடு நான் கேட்க விரும்புகிறேன். சில திருமணங்களுக்கு போறது உண்டு. திருமணங்கள்ல தம்பதியை நாம் ஆசீர்வதிக்கிறோம், சாலமனைஸ் பண்றோம், அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல அருமையான வாலிப பிள்ளைய நான் பார்த்த அந்த வாலிப பிள்ளைய, என் ஸ்தல சபையா இருக்கட்டும் இல்ல வெளியில் உள்ளவர்களாகட்டும், நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து நல்ல ஆவிக்குரிய மகளா இருக்கிறவளை அன்னைக்கு அந்த திருமண நாள் என்று அந்த மகளை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறதுக்காக, அப்படி ஆசீர்வதிக்கலான்னு முட்டிகால் போட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை எல்டர்ஸாய் சேர்ந்து ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படியே இருதயத்தில் அவ்வளோ துக்கம். ஆண்டவரே, என் இருதயம் அவ்வளோ வேதனைப்படுது, என்னுடைய ஆவியில் அவ்வளோ கலக்கமா இருக்கே, ஏன் இந்த மகள் இப்படி இருக்கிறா? அப்படி இவளை யார் இப்படி ட்ரெஸ் அப் பண்ணி விட்டா? இந்த பொண்ணை யார் ட்ரெஸ் பண்ணி விட்டா? வேதனை. டிசைன் ஆன பிள்ளைகள் இருக்காங்க. அங்க என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் நம்மை மனம் திரும்புவோம், சுத்திகரித்துக் கொள்வோம். ஒரு 10:30 மணிக்கு மேரேஜ், 10:20 ஆயிடுச்சு. இன்னும் பொண்ணு ரூம்ல இருந்து வரல, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டார். 10:20 ஆயிடுச்சுங்கிறப்ப நான் போய் என்ன செய்யறேன், என்னாச்சு அப்படின்னு போய் பாக்குறேன். அவங்க மதர் உள்ளார போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மகள் போய் போக்கும் வரத்துமா இருக்காங்க. அப்பா சொல்றாரு, ஏய் அதெல்லாம் பொண்ணு மனவரையில அவங்க எல்லாம் ஜோடிச்சுக்குவாங்க, நீ வாசல்ல நிக்க வேண்டிய ஆள் இங்க போய் நீ ரூம்ல போய் என்ன செய்யற, இங்க வா, நீ வாசலுக்கு வந்து நெல்லுன்னு புருஷங்காரன் மனைவியை கூப்பிடுறாரு. இந்த அம்மா விதுக்கு போயிட்டு வெளியில போயிட்டு தலையை காமிச்சு ரூம்குள்ள வந்து எட்டி பார்த்துட்டு வராங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஆதங்கம். ஏன்னா உள்ளார மகளுடைய காரியங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா என்னென்னமோ பண்றாங்க. சொருவல், சுருட்டல், அப்புதல். பின்னால கட்டிங், பயங்கரமான கட்டிங், என்னென்ன பண்ணணுமோ. உள்ளார பார்த்தா காலேஜ் கேர்ள்ஸ், ரட்சிக்கப்படாத காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், டிசைனா வேர்ல்டு ஸ்டைல்ல உள்ளதான நட்பு பாருங்க. அந்த நட்பெல்லாம் உள்ளார அந்த காலேஜ்
பியூட்டிஷியன்ஸ், பியூட்டி பார்லர்ல இருந்து பியூட்டிஷியன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சிடலாம். There are two types of sisters in our midst. வாலிப பெண்ணே, உனக்கு தான் பேசுறேன். ரெண்டு விதமான ஸ்பிரிட் நம்ம மத்தியில இருக்கு. ஒரு தாய் உள்ளார போறாங்க, போயிட்டு வர்றாங்க, போயிட்டு வந்துட்டு, எப்பா சும்மா இருங்க ஒரு நாள் கூட. எப்படி? இன்னைக்கு என்னுடைய நாள் தெரியுமா? இட்ஸ் மை டே, இட்ஸ் மை டே. வாழ்நாள் ஃபுல்லா நான் என்ன செஞ்சிட்டேன், இப்படியே சரியான ஒரு பேக்கு மாதிரியே, ஒரு கண்ட்ரி ப்ரூட் மாதிரி இருந்துட்டேன். திஸ் இஸ் மை டே, டே ஆஃப் டெக்கரேஷன், டே ஆஃப் டெக்கரேஷன், பிரைடல் மார்ச், பாப்ரபாம் அப்படி மியூசிக் போடுவாங்க, அப்படி பாப்ரபாம் பாப்ரபாம். பிரைடல். இப்பொழுது மணமகள் மேடைக்கு வருகிறார். மணமகன் ஒண்ணு இல்ல, அவர் கோட்டை சொல்லிட்டு நம்ம என்னைக்கும் ஓகே, அவர் வருவார். இப்ப மணமகள் வருகிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு மியூசிக், எல்லாம் எழுந்திருச்சு, எல்லாம் ஜோரா, எல்லாம் கை தட்டுங்க. நான் சொல்லிட்டு எல்லாம் ஜோரா எழுந்திருப்பா, கை தட்டுங்க. இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா வருகிறார் பாருங்க, என்னடா அது? ஆசை. நம்ம மத்தியில சிலருக்கு ஆசை. எனக்கு ஒரு நாள் ஒண்ணு வரும். இதுக்கு ஒரு சிஸ்டர்ட்ட இதுக்காகவே விசாரிச்சேன். ஒரு சர்ச்சில் உள்ளதான ஒரு சிஸ்டர்ட்ட, சிஸ்டர் இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் தைக்கணும்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகுன்னு. 300 ரூபா, 300ல இருந்து 500 ரூபா வரும் பிரதர். 300 ரூபாயா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கா? ஆமா பிரதர், இதுக்கு கல்லெல்லாம் வைக்கணும், இதுக்கெல்லாம் இல்ல பைப் லைன் எல்லாம் வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். ஓ காட், 300 to 500 அப்படின்னா 300 to 500. இவரெல்லாம் எங்க? 3000? See what a fool I am. 3000 ரூபாயா? 2000 ரூபாயா? நான் கண்ட்ரி ப்ரூட்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் நம்ம லெவல். அப்படி அப்படியே உள்ளார போய் உட்காந்துக்கிட்டு, அந்த கண்ணாடிக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு அப்படியே மெய் மறந்து உட்காந்துக்கிட்டு, இன்னும் என்னென்ன சொருணுமோ எல்லாம் சொருணும், எல்லாம் சுருட்டுங்க, அப்புங்க, சரி உங்களை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன்ஸ், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்காகவே என்னை ஒப்பு கொடுக்குறேன். காலேஜ் கேர்ள்ஸ், என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்தாங்க, நல்லா செய்யுங்க, என்னை செஞ்சு விடுங்க. என்ன ராஜகுமாரியா இப்ப நான் போகணும், ராஜகுமாரியா இப்ப நான் போகணும். எனக்கா ஒரு மியூசிக் வேற காத்துக்கிட்டு இருக்கு, இப்ப நான் போகணும், செஞ்சு விடுங்க, என்ன செய்யணுமோ செஞ்சு விடுங்க. இஸ் திஸ் யுவர் ஸ்பிரிட்? நோ. So day 1, உங்களுடைய முதல் நாள் என்றே மெய்யான ஒரு எஸ்தர் அந்த ரூம்குள்ள போயிருந்திருப்பான்னு வச்சுங்க. எஸ்தரும் பிரவேசித்தால், எஸ்தர் ராஜாத்தியும் ஒரு மணமகனை பார்ப்பதற்காக அகாஸ்வேர் ராஜா அவனுடைய கோர்ட்டுக்குள்ள போனப்ப அவ அந்த மணமகள் அறையில எப்படி இருந்திருப்பா அப்படின்னா, ஏகப்பட்ட பியூட்டி பார்லர் மாதிரி பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் இருந்திருந்தா. Please, 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 please. That's a spirit. Godly sister, தேவ பக்தி என்று சொல்லிக் கொள்கிறதான ஒரு சகோதரி, அந்த first day 1 decision, day 1 decision. ஆண்டவரே, that's my day, that's my day. I will glorify you Lord. நான் உம்மை மகிமைப்படுத்துகிற நாள், என்னை மூடி மறைச்சு என்னை மறைக்கிற நாள். எஸ்தருடைய ஸ்பிரிட் எங்க போச்சு? ப்ளீஸ் ப்ளீஸ், ஐயோ இல்லக்கா வேண்டாம்க்கா, வேண்டாமா, ஐயோ எனக்கு ரொம்ப போட்டேன், ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐயோ இது வேண்டாம், இப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லப்பா இன்னைக்கு கல்யாணம்ப்பா, இல்ல செய்யுங்க, செய்யாம இல்ல, செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, அதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு விடுதலையா இல்ல, ப்ளீஸ் 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 போராடுற ஸ்பிரிட் எங்க இருக்கு? கொஞ்சம் மாறிட்ட அப்படின்னா தெரிஞ்சு போச்சு இல்ல? ஏங்க சுடிதார் போடுறப்ப எவ்வளவு அருமையா, சுடிதார் போடுறப்ப எவ்வளவு பிள்ளைகள் அழகா அப்படி நெக்க வரைக்கும் க்ளோஸ் பண்ணி, எதுவுமே பாடி எக்ஸ்போஷர் ஆகாதபடிக்கு அப்படி க்ளோஸ் பண்ணவங்க ஏன் இந்த சாரின்னு வந்தா கட்டினா நல்ல அருமையான இந்தியன் கலாச்சாரத்துல, தமிழ் பண்பாட்டுல நல்ல சாரி புடவை கட்டிட்டு வரும் பொழுது ஏன் இந்த பிளவுஸ் வந்தா இப்படி ஆயிடுதுன்னு தெரியல.
ஏன்பா சுடிதார் நல்லா தானேப்பா போட்டீங்க, அருமையான ட்ரெஸ் பா, உங்களை ஃபுல்லி கவர்டு. தேவன் ஆதியில எதுக்காக ட்ரெஸ் கொடுத்தார்? பிஃபோர் ஃபால், வீழ்ச்சிக்கு முன்னால அவனுடைய நிர்வாணம் அவனுக்கு அசுசியா படல. ஏன்னா அவன்கிட்ட பாவம் இல்ல. அவனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அவனுடைய நிர்வாணம் அவனுக்கு அசுசி ஆயிடுச்சு. உடனே அவன் உணர ஆரம்பிச்ச உடனே தேவனுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தார். ஓகே, அப்ப ஆதிக்கு போவோம். ஆதி, லெட் அஸ் கோ பேக் டு ஆதிக்கு போவோமானால் ஏதேன் தோட்டத்துல எதுக்கு ட்ரெஸ்ஸிங், எதுக்கு க்ளோத்திங், எதுக்கு உடை, ஆடை எதுக்கு அப்படின்னா டு கவர் தி பாடி. என்னுடைய பாடியை நான் கவர் பண்றதுக்கு. மோட்டோ அதுதான். தேஞ்சி பிசாசுனுடைய கிரியைகள் என்ன அப்படின்னா எக்ஸ்போஷர், ஷோ ஆஃப். என்னை பார், என் அழகை பார், என்னை பார், என் அழகை பார், என்னை பார், என் அழகை பார், என் சரீரத்தை பார். அருமையான சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், இப்பொழுதே நம்மளுடைய பிள்ளைகள் we have to teach them.